ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாதல்லவா? எல்லாமே நல்லபடியாக நல்ல விஷயமா தான் நடக்க போகுது. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். என்னையே முழுசா நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி அதை நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே 4 பேருக்கு உதவி செய்பவனும் 4 பேருக்கு நல்ல வழி காட்டுவனும் நடுத்தெருவுல தான் நிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக உதவி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்றியோ, மற்றவங்களுக்கு நல்ல வழி காட்டுறியோ, அதை உனக்கு சிறப்பாக பல மடங்காக ஓ சாயப்பா உனக்கு செய்வேன் செல்லவே. நீ எப்போதும் எந்த மனிதரையும் நம்பி எதிர்பார்த்து வாழாம என்னை முழுசா நம்பக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். உன் வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல நீ ஜெயிக்கணும்னா உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல். அடுத்த மனிதர் யாராவது உன் கூட இருந்தா உனக்கு தைரியம் வரும், ஆனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீ எப்போதும் தனியாக துணிவாக எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு செய்யும் போது மட்டும்தான் உன் வாழ்க்கையவே உன்னால ஜெயிக்க முடியும் செல்லவே. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும்படி உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போறேன். நீ எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இப்போது உனது கைகள் ஓங்குவதற்கான நேரம் வந்துருச்சு. உன் மனசு வலிக்கிற விஷயங்களையும் உன் மனசுக்கு கஷ்டத்தை தர விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயத்தை இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நானே உன்னை மீட்டெடுப்பேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஏன் கிட்ட விட்டுடு. எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் மனசுல உள்ள வலியையும் நான் போக்குறேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து தருவேன் என் செல்லமே. இந்த நாள் நிச்சயம் உனக்கு சிறப்பான சந்தோஷமான நாளாகவே இருக்கும். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தருவேன். அது மட்டும் இல்லாம நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல செய்தியையும் நான் சொல்ல வந்திருக்கேன் செல்லமே. நீ எப்பவுமே மனசை நேர்மறையாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த உலகத்துல யார் உன்னை தனித்து விட்டாலும் இந்த சாயப்பா உன்னை தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன். எப்போதும் யாரை பத்தி யோசிக்காம அவங்க வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடிய சுயநல மனிதர்களுக்கு மத்தியில நீ எல்லாரையும் பத்தி யோசிக்கிற. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்ட உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு செஞ்ச நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல தயாராகு. நானே உன்னை தேடி வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகள்ல கொடுப்பேன். இது நாள் வரைக்கும் வேணும்னா உனக்கு பிடிக்காதது உன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா அதுக்காக நீ மனக்கலக்கம் கொள்ளாதே. ஒரு தாய் தன் குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு பிடிக்காத கசப்பான மருந்தை கொடுத்தாலும் அந்த மருந்து தான் அந்த குழந்தையின் உடலை சரி செய்யும் என்பது உனக்கு தானே தெரியும். அதே போலதான் உனக்கு பிடிக்காதது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் மூலமாக தான் உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு இனிப்பான நல்ல நிகழ்வை நடத்த போறேன். முதல்ல நீ கவலைப்படுறத நிறுத்து. இந்த சாயப்பா ஒருபோதும் உனக்கு தீங்கோ கெடுதலோ செய்ய மாட்டேன். எப்பவும் நீ நல்ல நேர்மறையான வார்த்தைகளை பேசு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாராவது அபசகுணமான சொற்களை பேசுறாங்கன்னா அவங்க கூட நீ வச்சுக்க வேண்டாம் என்று சொல்லவே. எதுவுமே நடக்காது, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, உன்னால எதுவும் முடியாதுன்னு யாராவது உன்னிடம் எதிர்மறையாக பேசும்போது அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு உலகே விலகி நின்னுடு. மற்றவங்க கிட்ட கோபப்பட்டு பேசும்போது கூட அவர்களுக்கு சாபம் இடுவதோ அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் நீ சொல்லவோ கூடாது. எப்பவுமே உன் வார்த்தையில இருந்து உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் செய்யறாங்கன்னா அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரபஞ்சமும் நீ நம்பும் இந்த சாயப்பாவும் நிச்சயமாக உன்னை ஏமாத்த மாட்டோம். முதல்ல உன்னை ஆசுவாசப்படுத்திக்கோ. நீ நல்லதையே பேசி நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க. நான் உனக்கு கொடுக்க போற நன்மைகளை பெற்று மகிழ தயாராகு தங்கமே.
உன்னை படைச்ச இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாழும்போது எந்த மனிதன் முன்பாகவும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வராது. இந்த உலகத்துல மனிதன் பிறக்கும்போது ஒட்டு துணி கூட இல்லாம பிறந்து வாழும்போது எல்லாமே வேணும்னு அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சு கடைசி காலத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு உயிரையும் உலகையும் விட்டு பிரிவனக்காகத்தானே இருக்கான். அப்படி எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறது தான் நியதி. எப்பவுமே பேராசைப்படாத, என்ன கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த சாயப்பாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது. கண்டிப்பா நீ என்கிட்ட கேட்ட எதிர்பார்த்த அனைத்தையும் நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன். நீ செய்யற தொழில்ல உனக்கு நல்ல வியாபாரமும் நல்ல நிலைமையும் உண்டாகும். நானும் கூடவே இருந்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்காக நான் பல அற்புதங்களை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று செல்லவே. உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய உனக்கு பிடிச்ச அப்பாவாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா நீ ஆசைப்படுற விஷயங்களையும் எதிர்பார்க்கும் விஷயங்களையும் நல்லபடியாக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். எப்போதும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில தினமும் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் ஏதாவது ஒன்று மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க சாயப்பா நீ கேட்டதாலதான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நல்ல முடிவையும் தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எதையும் தீர்மானித்து விட வேண்டாம். இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும். நீ 10ஓடு 11 நிற்கிறத விட தனித்து நிற்கும் போதுதான் உன் வாழ்க்கையில உன்னால முன்னேற்றம் அடைய முடியும். உன் வாழ்க்கை பயணத்துல இன்னும் நீ என்ன செய்ய போறன்றத தெளிவா யோசி, நல்ல முடிவெடு. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை கவசம் போல காக்க நான் இருக்கும்போது உன்னுடைய நேர்மையும் துணிவும் கண்டிப்பா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் என் செல்லமே. நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமா எழுந்து நடக்கக்கூடிய பிள்ளையாக இரு. அப்பதான் நீ கீழே விழுந்த போது யார் சந்தோஷப்பட்டாங்க, யாரு நீ கீழே விழுகிறதுக்காக புள்ள விழுந்துட்டியேன்னு பாவப்பட்டு உன்னை கை தூக்கி விட்டாங்கன்றது உனக்கு நல்லா தெரிய வரும். கீழே விழுந்துட்டோமேனு மயங்கி சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை தாண்டி எதிர்வினை புரியக்கூடிய ஆளாக உனக்குள்ள தைரியமும் துணிவும் வர வைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. எப்பவுமே நீ என்ன செஞ்சாலும் உன் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? இதுதான் சரின்னு உனக்குள்ள இருந்து வழிகாட்டக்கூடிய அந்த குரல் இந்த சாயப்பா என்னுடைய குரல் தான். உன் மனசு உனக்கு என்ன சொல்லுதோ அதை தயங்காம நடைமுறைப்படுத்து. இந்த சாயப்பா உன் மனசாட்சியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்தி ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். நல்லவங்க கெட்டவங்கன்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் நீ பழகு. எப்படி இருக்கணும்ன்றத நல்லவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ, எப்படி இருக்க கூடாதுன்றத கெட்டவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ. உன்னை வீழ்த்த யாரும் எதிரிகளும் இல்லாத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையா பாதுகாப்பா இருப்ப.